அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் சுந்தரவல்லி ஏற்பாடு பண்ண ஆளுங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வர பரமேஸ்வரியும் ஜோதியும் சேர்ந்து அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவர் ஒரு பிளான் பண்ணி ரஞ்சித் கொலை பண்ண ஏமாவோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அந்த போராட்டத்தை கலைச்சி விட்டுட்டாரு. அதனால் சுந்தரவல்லி பரமேஸ்வரி ஜோதி நினச்ச மாதிரி நந்தினியை ஜெயிலே வைக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய கௌஷிக்கை மாற்றிட்டு புதுசாக ஒருத்தரை கௌஷிக்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினியோட தங்கச்சி ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்போ கௌஷிக் வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து புனிதாவை பிக்கப் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போன அப்புறமா எனக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. புனிதாவும் அந்த ரோஸை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ரஞ்சித் சொன்ன மாதிரியே கௌஷிக்கு புனிதாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சூர்யாவும் அட்வொகேட்டும் கரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா நந்தினிக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நந்தினியும் ஜாமீன் கிடச்சி வெளியே வந்துட்டாங்க. இந்த விஷயத்த மாதவியோட ஹஸ்பண்ட் வந்து சுந்தரவல்லிக்கிட்ட வீட்டில் சொல்லிடுறாரு. அதை கேட்டு டென்ஷனான சுந்தரவல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ சுந்தரவல்லி சொல்கிறாங்க, நந்தினிக்கு ஜெயில் ரொம்ப பழகி போச்சு, இங்கே வரட்டும், நான் வேறு மாதிரி அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாதவி கேட்குறாங்க, என்னம்மா பண்ண போகிறேன்னு. அதுக்கு சுந்தரவல்லி சொல்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப பிடிச்சதை நான் தூக்க போகிறேன், அப்போ தான் நான் சுரேகாவை பிரிஞ்சு படுற கஷ்டம் அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா நந்தினியை கோர்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, ஹரிதாமாவை கொலை பண்ணது, சுரேகாமாவை கடத்தி வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாரோ தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுந்தரவல்லி நந்தினிக்கு பிடிச்சவனை தூக்க போகிறேன்னு சொன்னாங்க. நந்தினியோட கடைசி தங்கச்சி ரஞ்சிதாவை தான் தூக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.